தெய்வம் தந்த நம் தந்தை. அவருடைய வாய்ஸ் ஸ்டைல், அந்த ஃப்ளேவர், ஐ திங்க் வேறு யாருக்கும் அந்த மாதிரி அமையலை. தி கிரேட் லெஜெண்ட் மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய புதல்வி நீங்கள். அது கடவுள் எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கை அப்பாவே எனக்கு கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக. வெல்கம் டு மனதோடு மனோ. பிரசாந்தினி, தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரசாந்தினியை இந்த நிகழ்ச்சியில் பார்க்கும் பொழுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் முன்னால் உட்காந்து பாடுறதுக்கு. தி கிரேட் லெஜெண்ட் மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய புதல்வி நீங்கள். வாசுன்னா கூட எவ்வளவு ட்ராவல். அவர் கூட நாங்கள் என்னை ஃபஸ்ட்டு என் வாழ்க்கையில் வெளிய நாட்டில் ப்ரோக்ராம் பண்ணதே வாசு அண்ணன் கூட தான். நான் போய் பாடிட்டு வந்தேன் சிங்கப்பூரில். ஓகே ஓகே. 87 ஃபஸ்ட்டு அவர் கூட தான். நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 வயசு இருக்கிறோம் எனக்கு. ஆமாம். சச் எ கிரேட் பர்சனாலிட்டி. கண்டிப்பாக. அது மட்டும் இல்லை, அவருக்கு கிடைத்த பாடல்கள், அவருடைய வாய்ஸ் ஸ்டைல், அந்த ஃப்ளேவர், ஐ திங்க் வேறு யாருக்கும் அந்த மாதிரி அமையலை. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான, ரொம்ப யூனிக்கான ஒரு வாய்ஸ் அப்பாவுக்கு. அது மட்டும் இல்லைம்மா, ஒரு 2 லெஜெண்ட்ஸ், யேசுதாஸ் அவர்களும் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் 2 பேரும் 2 பில்லர்ஸ் மாதிரி பயங்கர ஃபாஸ்ட்டாக பாடிட்டுருக்கிற டைமில் ஒரு டிஃப்ரெண்ட் வாய்ஸ் வச்சு சிவாஜி ஐயாவிலேருந்து செந்தில் அவர்கள் வரைக்கும் எல்லோருக்கும் டிஃப்ரெண்ட்டான சாங்ஸ். அது ஃபாஸ்ட்டு, ஃபோக்கு, வெஸ்டர்னு, எல்லா ஜானர், எதுவுமே மெலடி, பேத்தாஸ், அந்த கணீர் குரல், அது என்ன சொல்கிறது தெரியல அந்த அளவுக்கு. எனக்கு என்னென்னா அப்பாவோடைய வாய்ஸ்லே நான் ரொம்ப கூர்ந்து கவனிச்ச ஒரு விஷயம்னா, அப்பா எப்போவுமே த்ரோட்லேருந்து பாடி நான் ஒரு பாட்டுமே கேட்டதில்லை. அந்த ஆழமாக அந்த ஆமாம் நாபிலிருந்து அப்படியே அந்த பாட்டை முழுசாக உள் வாங்கிட்டு இமோஷ்னலாக அந்த மெலோடியாக இருக்கட்டும், பாடுவார். எதுவாக இருந்தாலும் ஃபோக்காக இருந்தாலும் பக்கா குத்து. அது அந்த அடித்து பாடுறதுலே அந்த த்ரோலே நம்ம நிறைய பேருக்கு வராதது. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் கிரேட் சிங்கர் அவர். பொன்னான காலம் அவர் என்ஜாய் பண்ணார். அவருடைய பாடல்கள் நாம் என்ஜாய் பண்ணுவோம், இன்னும் நமக்கு அடுத்த தலைமுறை எல்லாரும் பண்ணுவாங்க. கண்டிப்பாக. ஸோ சின்ன வயசில் டெஃபினட்டாக அப்பா பாடல்கள் தான் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும். என்ன பாட்டு நீங்கள் நல்ல, அதாவது சின்ன வயசில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற பாட்டு அப்பா பாடியது? அப்பா எக்கச்சக்க பாட்டு அங்கிள், இதுதான் கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஒரு பாட்டும் இப்போவும் நான் கேட்டுட்ருக்கேன். இந்த நேரத்தில் என்ன பாட்டு ஞாபகம்? இந்த நேரத்தில் எனக்கு தர்ம யுத்தம்ல வர ஒரு தங்க ரதத்தில் ரொம்ப பல்லவி. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, என் தெய்வம் தந்த, என் தெய்வம் தந்த என் தங்கை. ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, என் தெய்வம் தந்த, என் தெய்வம் தந்த என் தந்தை. ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு. தெய்வம் தந்த நம் தந்தை. கண்டிப்பா. எனக்கு அண்ணன், உங்களுக்கு தந்தை. கண்டிப்பா. கிரேட் பர்சனாலிட்டி. அதே படத்துல இன்னொரு சாங், மெலடி சாங் பாட்டு. ஆமா, ஆகாய கங்கை. அப்பாவும் ஜானகிமாவும். எவர் கிரீன் சாங்ஸ் அம்மா, எவர் கிரீன் சாங்ஸ். அந்த பாடல் ஒரு பல்லவி கண்டிப்பா. ஆகாய கங்கை பூந்தேன் மலர் சூடி பொன்மான் விழி தேடி மேடை கட்டி மேளம் கொட்டி பாடுவேன் மங்களம், நாடுவேன் சங்கமம். குங்குமத்தேரில் நான் தேடிய தேவன், சீதா புகழ் ராமன், தாளம் தொட்டு ராகம் தொட்டு பாடுவான் மங்களம், நாடுவான் சங்கமம். எவர் கிரீன் சாங்ஸ் பாடி நம்மளை எவ்ரி செகண்ட் நம்ம கூடவே இருக்கார். கூடவே இருக்கார். கண்டிப்பாக அங்கிள். சச் எ கிரேட் பர்சனாலிட்டி, ஆல்சோ கிரேட்
ஹியூமன் பீயிங். ஆமாம், கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷமா. ஸோ அப்பா பாடல் பாடிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக. அடுத்த இன்ஸ்பிரேஷனாக யாரோட வாய்ஸ் இருந்தது பிரசாந்தினிக்கு? எஸ்பிபி சார். அண்ணன் பாட்டு. நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப முதல்ல டூயட் ஸ்டேஜில் வந்து எஸ்பிபி அங்கிளோட தான் நான் பாடினது. வாவ், ஓ பட்டர்ஃப்ளை பாட்டு. ஓ, அப்போ தான் அதுக்கப்புறமா தான் நான் மேடைகளில் வந்து அப்பாவோடய சேர்ந்து பாட ஆரம்பிச்சது டுவேட்டா. ஸோ பிள்ளையார் சுழி வந்து எஸ்பிபி அவரோட தான் நான் அவரோட தான் ஆரம்பிச்சது. அதில் வந்து எனக்கு தளபதி படத்தில் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, அந்த சாங் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த பல்லவி கண்டிப்பா. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி, என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக, நானே நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே, சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி, என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக. இந்த பாட்டில் வந்து ஜானகம்மாவும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஆமாம், கண்டிப்பாக. 2 பேருமே இருக்காங்க இந்த சாங்கில். அதுக்கப்புறம் சுசீலாம்மா, சரஸ்வதி, இவங்களுக்கு யார் எடுத்தாலுமே வந்து ஒரு பாட்டோட நிறுத்தவே முடியாது. ஏன்னா நாள் பத்தாது, நேரம் பத்தாது, எதுவுமே பத்தாது, போயிட்டே இருக்கும். பட் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா புதிய முகம் படத்தில் ஏஆர் ரஹ்மான் சாரோட இசையில் கண்ணுக்கு மையழகு அப்படின்னு சுசீலாம்மா பாடியிருப்பாங்க. பியூட்டிஃபுல் சாங். அந்த பாட்டுக்கே அவங்க தான் அழகு. அந்த அப்படி சொல்லணும்னா அந்த பாட்டுக்கு அவங்க தான் அழகு. கண்டிப்பாக கனெக்டிங் மெலோடி இல்லை, கண்டிப்பாக லெஜெண்ட்ஸ். அதாவது பகவான் டைரெக்டாக இங்கே வந்து அவங்க கந்தர்வ அம்சோட வந்திருக்கிற கம்போசர்ஸு, சிங்கர்ஸு, அவங்களோட நமக்கு என்ன அட்டாச்மெண்ட், பிளட் ரிலேஷன், அவங்களுடைய பாட்டெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு பிளெஸிங், பாக்கியம். இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியல. கண்டிப்பாக பெரிய ஒரு கிடைக்காதுமா. அதாவது தூரமாக நின்று என்ஜாய் பண்ணுறது வேற, நெருங்கி பழகு. கண்டிப்பாக அது கடவுள் எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங் அப்பாவே எனக்கு கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக பெரிய ட்ரம் கார்டு இல்லையா, எங்கே வேணும்னாலும் அந்த மரியாதை, அவர் கொடுக்குற மரியாதை, அதில் ஒரு பங்கு உங்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக. ஸோ அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட் அடுத்தது வந்து உங்கள் சாங்ஸ் அங்கே கண்டிப்பாக நீங்கள் பாடின எல்லா சாங்குமே உங்களது நிறைய டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் இருக்குது. மனோ அவர்கள் பாடியது. அதில் வந்து இதயத்தை திருடாதேல ஓ பாப்பாலாலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. ரொம்ப இமோஷ்னலாக ஆயிடுவேன்னே சொல்லும் அந்த சாங் கேட்குறப்பவே. ரொம்ப பல்லவி. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓ பாப்பாலாலி கண்மணி லாலி பொன்மணி லாலி பாடினேன் கேளடி, ஓ பாப்பாலாலி கண்மணி லாலி பொன்மணி லாலி பாடினேன், ஓ பாப்பாலாலி. ஃபேன்டாஸ்டிக் கம்போசிஷன்ஸ். அதாவது அவங்களோட, அவங்க பிளெஸ்ஸிங்ஸோட, அவங்களோட ட்ராவல் பண்ணுறதே நம்ம பயணம். கண்டிப்பாக ஒரு லெஜெண்ட்ஸ். ராஜா சார், இளையராஜா சார், ரஹ்மான் சார், வித்யாசாகர் சார், தேவா அவர்கள், இப்படி எடுத்த எல்லாரும் அவங்க தனி திறமையை வச்சு அவங்க ஒவ்வொரு கம்போசிஷன்லேயும் ஒவ்வொரு ஃப்ளேவர். கண்டிப்பாக ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர்கிட்டையும் ஒவ்வொரு சுகம் இருக்குது. அது டைரக்டாக அவங்களுடைய ஸ்டைலில் அந்த சுகம் வெளிப்படுது. அது நம்ம ஆராய்ச்சி ஆழமாக திங்க் பண்ணால் அவங்க எந்த அளவுக்கு அதை சிந்திச்சு கம்போஸ் பண்ணுறாங்கன்றது நம்மளால் ஓரளவுக்கு தான் புரிஞ்சிக்க முடியும். நம்ம ரொம்ப ஆழமாக போகணும், அதுக்கு அனுபவம் தேவை. கண்டிப்பாங்க. ஸோ பிரசாந்தினி இன்ஸ்பிரேஷன் ரவுண்டில் அடுத்த வாய்ஸ் அடுத்தது வந்து இஸ்ஸா சார். தாசன். ஆமாம், அதில் வந்து பூவே செம்பூவே சூப்பர் சாங். எப்போவுமே கண்டிப்பாக இந்த பாட்டெல்லாம் வந்து எப்போவுமே கேட்கலாம். இந்த நேரத்தில் தான் கேட்கணும் அப்படின்னு கிடையாது.
எந்த ஒரு தருணத்திலையும் கேட்கக்கூடிய காலத்தால் அழிக்க முடியாத பாடல். கண்டிப்பா அது ரொம்ப ஒரு பல்லவி கண்டிப்பா எங்களுக்காக. கண்டிப்பா. பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் உன் வாசல் என் பூங்காவனம் வாய் பேசிடும் புல்லாபூவே. அந்த பிஜிஎம், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் முதல் கொண்டு நிறைய பேருக்கு அத்துபடி. இந்த அடுத்தடுத்து என்ன வரும் ஜன் 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 அப்படி அதுல அது மைன்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட நமக்கு மைண்ட்ல பதிஞ்சிருச்சு. அத்தனை கெட்டு இதெல்லாம் சொல்றாங்க யூத் இன்னைக்கு. சரணம் எப்படி அந்த தகத 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 நீரல் போல நானும் அது சொல்லும் பொழுது அவங்களுடைய இசை ஆர்வம் நமக்கு புரியும் போது ரொம்ப நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சந்தோஷமா இருக்கும். எப்படிப்பட்ட மியூசிக்கை வந்து இந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம்.